தேசம் தெய்வீகம் இரு கண்கள் என்றாயே, இறுதி வரை பிறழாமல் வழியில் நின்றாயே. தேசம் தெய்வீகம் இரு கண்கள் என்றாயே, இறுதி வரை பிறழாமல் அவ்வழியில் நின்றாயே. எங்கள் தேவரையா பற்றி தான் நம்ம பேச போறோம். தேசமும் தெய்வீகமும் இரு கண்கள் என்று பாவித்து அதன் பின் வழியில் நடந்த எங்கள் ஐயா தேவரை பற்றி தான் நம்ம பேச போறோம். தேவரையா கருணை வீரம் வல்லல் அப்படின்னா தேவரையா தான் மிகச்சிறந்த சமூக நீதி பண்பாளர். அவரை ஒரு சாதிக்குள் கட்டமைப்புல நுழைக்க பாக்குறாங்க. அது கிடையாது. போதிய சிந்தனை இல்லாதவர்களே அவரை சாதிய சிந்தனைக்கு நுழைப்பார்கள். தேவரையா தினமும் உடற்பயிற்சினால எல்லாமே செய்வாங்க. நிறைய எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க. குதிரையேற்றம், கம்பு விளையாடுதல், பயங்கர எல்லாத்துலயுமே தண்ணில மிதப்பாங்க. அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் ஞானம் பெற்றவங்க தேவரையா. தேவரையா எப்பவுமே தியானம் முடிச்சுட்டு வரும்போது தியானம் அவருடைய ஆன்மீக எல்லாம் முடிச்சுட்டு அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு களம் இருக்குமா. அந்த களத்துல பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ஊர்ல எல்லாம் நெல் கதிர அறுத்து கட்டுக்கட்டாக கொண்டாந்து வச்சு நம்ம நெல் அடிப்போம்ல களம், அந்த மாதிரி களம் இருக்குமா. அந்த களத்துல தானியங்கள் அப்படியே அடுக்கி இருக்குமா. அங்கேருந்து ஐயா முடிச்சுட்டு அந்த ஆன்மீக அவங்க மூச்சு பயிற்சி அந்த தியானங்கள்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த மூட்டையை அப்படி ரெண்டு கையில 2 மூட்டையை எடுப்பாரான். ரெண்டுமே 100 கிலோ மூட்டைங்க. அப்பெல்லாம் 100 கிலோ, 80 கிலோ, 60 கிலோ, இன்னைக்கு 25 கிலோ இறங்கி போச்சு. அந்த அளவு நம்மளுடைய பலம் குறைஞ்சு போச்சுக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐயா வருவாங்களாம், 2 100 மூட்டை அப்படியே தானியங்களை எடுத்து அப்படி விசிறி விடுவாங்களாம். ஃபுல்லா எல்லா களமும் ஃபுல்லா நிறைஞ்சு கிடக்குமா தானியங்களா. பறவைகள், பட்சிகள், காகங்கள், மயில்கள் எல்லாம் அதை உணவு உண்ணுமா. பிறகு பாத்தீங்கன்னா தண்ணி வச்சிருப்பாராம், தண்ணி குடிக்குமா. அவரை சுத்தி மயில்கள் அதிகமா இருந்திருக்கு. ஆமா, அவர் முருகர் தானே, முருகரை சுத்தி மயில் தானே இருக்கும். அதனால மயில்கள் நிறைய அவர் சுத்தி சுத்தி வட்டமிடுமா. அவர் கூடவே இருக்கும். அவர் வளர்த்ததாக கூட சொல்றாங்க. நிறைய ஒரு மயில்கள் வளர்த்ததாக கூட சொல்றாங்க. மயில் மேல் அவர் பற்று அவருக்கு உண்டு தேவரையா. அவரை பற்றி ஒரு சம்பவத்தை நான் பதிவிட ஆசைப்படுறேன். திருவானங்கூர் சமஸ்தானத்துல ஐயாவை சொற்பொழிவாற்றத்துல கூப்பிடுறாங்க. ஐயாவும் போறாங்க. எல்லாம் மக்கள் நிறைய திரண்டு இருக்கிறாங்க. ராணியார் இருக்கிறாங்க, ராஜா இருக்கிறாங்க. அவர் சொற்பொழிவை கேட்க எல்லாம் ஆவலா இருக்கிறாங்க. ஐயா சொற்பொழிவாட்டுறாங்க. சொற்பொழிவு ஐயாவுக்கு ஞானம் ரொம்ப ஜாஸ்தி. அது எல்லாருக்கும் தெரியுதான். சொல்லாடல் மிக தெளிவா அழகா, அவ்வளோ தமிழ் உச்சரிப்பெல்லாம் அவ்வளோ அழகா இருக்கும். அவரை சொல்லி அவரை சொற்பொழிவாட்டுறாங்க. எல்லாரும் ரொம்ப வியந்து அவரை பாக்குறாங்க. எவ்வளவு அழகா ஒரு சொற்பொழிவாட்டுறாங்க. நம்ம வியந்து எல்லாருமே பாக்குறாங்க. முடிக்கிற அன்றைய சொற்பொழிவு நிறைவடைந்து தேவரையா தன் இருப்பிடத்துக்கு வர்றாங்க. அப்ப இளவரசியாரிடம் ஒரு அழைப்பு வருகிறது. இளவரசியார் தங்களை பார்க்க வேண்டும் ஆசைப்படுகிறார் என்று ஒருவரும் சொல்ல ஐயா பார்க்கறதுக்கு போறாங்க. அப்ப இளவரசி போய் பக்கத்தில் நிற்கும்போது இளவரசியத்தை பார்த்துட்டு, உங்களை நான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன்னு அப்படின்னு சொல்லி எடுத்த எடுப்புலயே அவங்க கேட்கிறாங்க. ஐயா கொஞ்சம் கூட பதட்டமும் அடையல, அதிர்ச்சியும் அடையல. என்னை திருமணம் செய்து கொள்வதற்கு உங்களுக்கு ஆசைப்படுறதுனா காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஐயா கேட்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இளவரசியாரு, நீங்கள் சொற்பொழிவாற்றுகிற பொழுது உங்கள் மீசை அவ்வளவு அழகா நடனமாடுகிறது. அவங்க சொல்றாங்க, அவ்வளவு அழகா இருக்கிறது. அந்த மீசையில் நான் ரொம்ப எனக்கு ஆசையா இருக்கு. அந்த மீசை என்னை வசியப்படுத்தி விட்டது என்று கூட சொல்லலாம். உங்களை நான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்படின்னு இளவரசியார் சொல்றாங்க. ஐயா எதுவும் பதட்டம் அடையல, எந்த இதுவும் பண்ணாம சரி நாளை சந்திப்போம் அப்படின்ட்டு ஐயா தன் இருப்பிடத்துக்கு வந்துட்டாங்க. அடுத்த நாள் சொற்பொழிவாடுறதுக்கு ஐயா வர்றாங்க. அதே போல ஊர் கூடி இருக்கு, எல்லாரும் இருக்கிறாங்க. இயல்பாக தன் சொற்பொழிவை ஆற்றுகிறார். யாரும் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மகாராஜா, மக்கள் எல்லாம் ரசிக்கிறாங்க. இளவரசி மட்டும் அதிர்ச்சியில் உறைந்து போய் இருக்கிறார். காரணம், தன் மீசையை துறந்து சொற்பொழியாற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு பெண்ணை தன்னுடைய மீசை சலனப்படுத்தி இருக்குமே, ஆனால் அந்த மீசை எனக்கு தேவையில்லை. பெண்ணை தெய்வமாகவும் தாயாகவும் மதித்தவர் எங்கள் தேவரையா, நம்ம தேவரையா. அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு பெண்ணுக்கு, ஒரு இளவரசியாருக்கு தன் மீசை மேல் ஆசை ஏற்பட்டு விட்டது என்றால் அதை துறக்க தயார். அந்த சம்பவத்தை மையப்படுத்தி நான் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். பெண்ணை சலனப்படுத்தும் மீசை இழக்க தயார், அத்தனை பெண்களுமே இவ்வுலகில் எனக்கு தயார், அத்தனை பெண்களுமே இவ்வுலகில் எனக்கு தாயார்.
என்பது போல அவர் நினைத்து அந்த மீசையை மலித்தார் என்பதாக நான் ஒரு பாடலும் எழுதியிருந்தேன். அப்படிப்பட்டவர் தேவரையா. கருணை, வீரம், வள்ளல் அப்படிங்கிறத பல நேரங்களை நிரூபிச்சிருக்காரு. அதுல இன்னும் சம்பவத்தை நான் உங்களுக்கு பதிவிட ஆசைப்படுறேன். திருநெல்வேலி மாவட்டத்து கலெக்டர் ஆஷ் துரை நம்ம சுதந்திர தியாகிகள் எல்லாம் நிறைய கொண்டு குவித்த கொடும்பாவி. அவரை நேருக்கு நேர் நின்று சுட்டு கொண்ட வீர வாஞ்சிநாதன் அவருடைய மனைவி மயிலாப்பூர்ல ரொம்ப தன் முதிய காலங்களில் கஷ்டப்பட்டு இருக்கிறதா அவர் செய்தி அறிஞ்சு தேவரை இங்கிருந்து போறாங்க அவங்கள பாக்குறதுக்கு. அவர் மனசு உடைஞ்சு போயிட்டார். இந்த தேசத்தை காக்கிறதுக்கு விடுதலைக்காக தன் உயிரை நீத்த வீர வாஞ்சிநாதனின் மனைவி வறுமையில் வாடிக்கொண்டிருக்காங்க. நம்ம நாட்டு தியாகிகள் நம்ம எப்படி வச்சிருக்கோம் பாத்தீங்களா? நிறைய தெரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ வறுமையில கஷ்டப்படுறாங்க. ஐயாவால ஜீரணிக்க முடியல. ஐயா இங்க போறாங்க. ஒரு தாம்பூலத்தட்டை வாங்கி அவங்களுக்கு தேவையான பொருள்கள் அதுல நிரப்பி அதோடு பணத்தையும் நிரப்பி அவங்க கையில கொடுத்துட்டு அவங்க காலில் சாஷ்டாங்காம விழுந்து வணங்குறாங்க. பாத்தீங்களா ஐயாவை? ஒரு பெண்ணை தெய்வமாகவும் தாயாகவும் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர், ஒப்பற்ற மனிதர் ஒருத்தர் இருக்கிறார்னா அது தேவர் ஐயா தான். தேவரை பற்றி இன்னும் நாம் பேசுவோம். உங்கள் பட்டூராம் செந்தில், திரைப்பட இயக்குனர் மற்றும் பாடாசிரியர். பட்டூராம் பட்டறை யூடியூப்பின் வாயிலாக இன்னும் நிறைய செய்திகளை நாம் அறிவோம். நன்றி, வணக்கம்.